உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வயதான இறால் மீசை ஒரு வயிற்றெரிச்சலில் என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் தன்னோட மரியாதை எல்லாத்தையுமே கெடுத்துக்கிட்டு, தன்னோட சுயமரியாதையை கெடுத்துக்கிட்டு, நான் சுயமரியாதையோடு வாழுறேன் அப்படின்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு தெரியக்கூடியவர் தான் இறால் மீசை என்ற பெயருக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஐயா சுபவீர பாண்டியன். வயதில் மூத்தவர், பெரியவர், மாண்புக்குரியவர், மரியாதைக்குரியவர். ஆனால் செயலில் அவர் என்றைக்குமே ரொம்ப கேவலமானவர் தான். ஏன்னா அப்படி தான் கடந்த கால செயல்பாடுகள் அவர் எப்போதுமே செய்யக்கூடியதாக இருக்குது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி பேரை கெடுக்கும் அப்படின்னு. அப்படி பார்த்தா யாராவது ஒன்று ஊமையாக இருப்பா, இல்லைனா பெருச்சாலியாக இருப்பா நம்ம ஊரில். ஆனால் ரெண்டுமே ஒரே ஆளாக இருக்கிற மாதிரி ஆளை பார்த்துருக்கோமா? அது நம்ம ஆள், நம்ம ஐயா சுபவீர பாண்டியன் தான். அமைதியாகவே இருப்பார். ஆனால் தனக்கு எதிரில் இருக்கக்கூடியவங்க யார் வளரக்கூடாது, யார் வாழக்கூடாது, யார் மேலே பொறாமல் இருக்குதோ அவங்கள வாழவே விடக்கூடாதுன்னு சொல்லி எதனா ஒரு திட்டம் தீட்டி கொண்டே இருக்கக்கூடியவர் தான் ஐயா சுபவீர பாண்டியன். அப்படிப்பட்டவருக்கு தன்னோட எதிரியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, தான் பொறாமைப்படக்கூடிய நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி வளர்ந்து விட்டது என்கிற செய்திகளை கேட்கும் போதெல்லாம் அவரால் தாங்கி கொள்ள முடியாத ஒரு அச்சம் வருது. அவருக்கு ஒரு அளவு கடந்த அந்த கோபங்கிறது அதிகரிக்கிறது போல். அதனால் என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் வலையொலியில் உட்காந்துக்கிட்டு அது என்ன கூத்துனா, நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருக்குது, அந்த கட்சி என்னாச்சுன்னு சொல்லி நானும் தேடி பார்க்குறேன், எங்கேயுமே வரவே கிடையாது. இதில் கன்னியாகுமரின்னு ஒரு தொகுதியில் பார்க்கும்பொழுது கன்னியாகுமரி தொகுதியில் 3வது இடத்துல இருக்குது, 4வது இடத்துல அதிமுக இருக்குது. இந்த அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, வெறும் 200 ஓட்டுகள் தான் வித்தியாசம். அதில் 3வது இடத்துல வந்துவிட்டு நாங்கள் 3வது இடம் வந்துட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் இடத்துல விஜய் வசந்த் இருக்கிறாங்க, 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குது. 2 பேருக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுமா? அவர் 86,000 வாக்கு போயிட்டாங்க, இவங்க அப்போ தான் 9,000 வாக்கே வர்றாங்க. அப்போ இதுக்கிடையில் எவ்வளோ பெரிய தூரம் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நாம் தமிழர் கட்சிங்கிறது நாங்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் 1%, 2% வாக்குகளை வாங்கி கொண்டே வருகிறோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 50-100 வருடங்களில் ஆட்சியை வந்து பிடிச்சிருவாங்க. நல்ல வேளை 100 வருடத்திற்கு நான் உயிரோடு இருக்க போவது கிடையாது, எனக்கு அதை பார்க்கக்கூடிய கொடுப்பனை கிடையாது. ஆனால் என்னோட நண்பர் ஒருவர் வந்து சொல்கிறாரு, ரவீந்திரன் துரைசாமின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அத்தனை தொகுதியில் வென்றுவிடும், 5 தொகுதிகளில் போட்டி நிலவும், 15% வாக்கு வந்துடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. ஐயா அதெல்லாம் என்ன அப்படி சொல்லி வட்ட கேட்கும்போது இவர் சொன்னாரா, ரவீந்திரன் துரைசாமி ரொம்ப நல்லவர் தான், ஆனால் அவர் ரொம்ப நகைச்சுவை உணர்வு கொண்டவர். ஐயா சுபவீர பாண்டியன் மாதிரியே நகைச்சுவை உணர்வு. ஏன்னா நமக்கு எப்பப்பெல்லாம் மனதில் ரொம்ப வழிகள் இருக்கிறதோ அப்போல்லாம் ஐயா காணொலி நம்மளும் பார்க்குறது. நீங்கள் ஐயா காணொலின்னு சொல்லணும், வேறு எதுவும் நினச்சிடக்கூடாது. ஐயா பேசக்கூடிய காணொலி நம்ம வந்து பார்க்குறது. அப்படி பேசக்கூடிய காணொலி இல்லை, அவருடைய அந்த செயல்பாடுகள், அந்த முக பாவனைகள், அந்த கைகளை இப்படி உயர்த்துறது, அந்த கீழே வைக்கிறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பேரானந்தம் தான். அந்த மாதிரி ஐயா அவர்கள் நகைச்சுவை உணர்வோடு ரவீந்திரன் துரைசாமி பேசுகிறார் அப்படின்னு அவங்க கருத்தை பதிவு செய்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், நாம் தமிழர் கட்சி ஒன்று பல திராவிட அரசியல் மாதிரி இங்கே பணத்தை கொடுத்து பல மத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்தி, பல சமுதாய ரீதியான பிளவுகளை ஏற்படுத்தி, பல கூட்டணி கட்சிகளை உள்ளடக்கி நாம் தமிழர் கட்சி ஒன்று 50 வருடம் 60 வருடம் ஆட்சி செய்த கட்சி கிடையாது, 5 முறை முதலமைச்சராக இருந்த கட்சி கிடையாது, பல சட்டமன்ற உறுப்பினர், பல நாடாளுமன்ற உறுப்பினர், இப்படி எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாமல் புதியதாக தொடங்கப்பட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்குள்ள நாம் தமிழர் கட்சி சந்தித்தது 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், இப்படி குறைவான தேர்தல்களை மட்டுமே சந்தித்து நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பிடித்து இருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய் வசந்துக்கும் ஏணிப்படி வச்சால் எட்டாதுன்னு சொல்கிற அளவுக்கு அறிவு இருக்கக்கூடிய சுபவீர பாண்டியன் அவர்களுக்கு விஜய் வசந்த் அங்கே என்ன பிடுங்கினாருங்கிறத சொல்கிறதுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குதான்னு நம்ம அந்த காணொலியில் நம்ம கேட்குறோம். விஜய் வசந்த் என்ன செஞ்சார்? எதுவுமே செய்யலை. வேடிக்கை பார்த்தாரு, 5 வருடம் சாப்பிட்டு தூங்கினார், வேறு என்ன செஞ்சார்? ஆனாலும் அந்த மக்கள் அங்கு வாக்கு செலுத்துவதற்கு ஒரே காரணம் பாஜகவோட எதிர்ப்பு. அங்கே வந்து காங்கிரஸ் பாஜக இவர்களை விட்ட வேறு ஆளே கிடையாது. திமுக கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸை எதிர்த்து வென்று விடுமா? இந்த கேள்விக்கு திமுகவில் பதில் சொல்ல முடியுமா? சுபவீர பாண்டியன் பதில் சொல்லுவாரா? எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் தொகுதி என்று ஒதுக்கி விடுகிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. திமுக காரன் ஃபுல்லாக வயிற்றுச்சலில் இருக்கிறான், சம்பாதிக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. பல ஆண்டுகளாக அந்த தொகுதி காங்கிரஸுக்கு தாரை வார்த்து விட்டுட்டு அவங்க தொகுதிக்கும் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறானுங்க, கொள்ளையடிக்கும் விட மாட்டேங்கிறான்னு சொல்லி எல்லாம் வயிற்றுச்சலில் தெரிகிறானுங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் கன்னியாகுமரி பகுதியில் விஜய் வசந்தெல்லாம் பணத்தை கொடுத்து பெற்ற வாக்குக்கும் நியாயமாக கொள்கையில் கொடுத்து வாங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட வாக்கையும் ஒப்பிடுவது என்பது மிக தவறானது ஒன்று. ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறாரு, வழியில் கண்டெடுத்த 5 ரூபாயை விட உழைப்பினால் கிடைத்த 1 ரூபாய்க்கு மதிப்பு அதிகம்னு. அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி நீங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் 86,000 வாக்குகள் வாங்கியிருந்தாலும் அந்த அத்தனை வாக்குகளும் மதிப்பற்றவை. நாம் தமிழர் கட்சி பெற்ற 8,000 வாக்கு 9,000 வாக்காக இருந்தாலும் அத்தனையும் மதிப்பு கூடுதலாக உள்ளவை. அதை வந்து நாம் தமிழர் கட்சி பெரிதாக மதிக்கிறது, பெரிதாக பெருமைப்படுகிறது. உங்களை மாதிரி காசுக்கு கூலிக்கு மாரடிக்கக்கூடிய வாக்கு அரசியலை நாங்கள் செய்யவில்லை, அது எங்களுக்கு தேவையும் கிடையாது.
பதவி வேண்டும் என்று நினைத்திருந்தால் நாங்கள் எப்போதோ திமுகவோட கூட்டணி வைத்திருக்கலாம், அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கலாம், சுபவீர பாண்டியன் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பரப்புரை செய்திருக்கலாம். ஆனால் ஐயா சுபவீர பாண்டியனுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, நாம் தமிழர் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே நம்ம எப்படியாவது முடக்கி விடணும்னு சொல்லி நிறைய திட்டங்களை வந்து தீட்டியிருக்காரு. அவரோட உழைப்பை கொடுத்துருக்காரு நாம் தமிழர் கட்சியை வந்து வீழ்த்தணும்னு. ஆனால் அது எதுவுமே கை கூடலை என்கிற ஒரு வருத்தத்தின் பெயரில் தான் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த அளவுக்கு அவர் வந்து வசைபாடி வச்சிருக்காரு. ஐயாவுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். உங்களுடைய தொடர் முயற்சிகளை இன்னும் நீங்கள் துவண்டு விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். எப்படி வந்து திராவிட பன்னீர்செல்வம்ங்கிற ஒருவர் அழைத்திட்டு வந்து சீமானுக்கு எதிராக நாம் திராவிடர் கட்சியை தொடங்க வச்சு நீ அவரை எதிர்த்து பேசணும்னு சொல்லி கடைசி அவரையே காலாவதி ஆகிற அளவுக்கு அவரே கடனாளி ஆக்கி விட்டுட்டு கழட்டி விட்டுட்டு ஓடுனீங்களோ, எப்படி திராவிட தெலுங்கு தேசம் கட்சிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி வச்சு பாரதிய பிரக்யா ஐக்கிய கட்சியோட கூட்டணி வைக்க வச்சு விவசாய சின்னத்தை நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் போட்டி போடுவோம்னு சொல்லி இதில் வேட்பாளரே கிடைக்காம அந்த கட்சியை கலைச்சி விட்டுட்டு இன்றைக்கி மூலையில் போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, இந்த மாதிரி முயற்சிகளுக்கெல்லாம் ஆலோசனை குருவாக இருந்தால் ஐயா சுபவீர பாண்டியனுக்கு வருத்தம் இருக்க தான் செய்யும். நாம் தமிழர் கட்சியை நம்ம வீழ்த்த முடியல, சீமான வீழ்த்த முடியல, தமிழ் தேசியத்தை அழிக்க முடியல, ஒன்றுமே இல்லாத திராவிடத்தை அழிக்க போகிறானுங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அச்சம் வந்து விட்டது. இதுதானே உண்மை. நம்ம கேட்கக்கூடிய ஒரே கேள்வி திராவிடம்னா என்னங்கிறதா. அதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய பதில் அந்த கேள்விக்கான பதிலே கிடையாது. எங்கெங்கேயோ சுற்றி வந்து உருட்ட ஆரம்பானுங்க. திராவிடம் என்பது நிலத்தை குறிக்கும், திராவிடம் என்பது நிலத்தை குறிக்கும், திராவிடம் என்பது இனத்தை குறிக்கும், திராவிடம் என்பது அரசியலை குறிக்கும், திராவிடம் என்பது பார்ப்பனியத்திற்கு எதிராக குறிக்கும் அப்படின்னு சொல்லி இல்லாததெல்லாம் உருட்ட ஆரம்பிப்பானுங்க. அப்போ திராவிடம்னா என்னன்னே என் மக்களை நீ ஏமாற்றி இத்தனை ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்து வந்து கொண்டு இன்றும் திராவிடத்தை வைத்து ஏமாற்ற ஒரு கூட்டம் நடமாடி கொண்டு இருக்கிறது என்றால் இவர்களை அழிக்க வேண்டிய கட்டாயம் காலம் தமிழ் தேசியத்திற்கு கொடுத்து விட்டுருக்கு. அதனால தான் இந்த தமிழ் தேசியத்தை பார்த்து இவர்கள் அச்சம் கொள்கிறாங்க. தமிழ் தேசியத்தை அழிக்க வேண்டும், திராவிடத்திற்குள்ளே தான் தமிழ் தேசியம் இருக்குதுங்கிறானுங்க. ஆனால் திராவிட பேசக்கூடியவர்கள் என்றாவது தமிழ் தேசியம் பேசி இருக்கிறாங்களான்னா பேச மாட்டாங்க. ஆனால் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களை இவர்கள் எதிரியாக பார்ப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒவ்வொரு முறையும் காணொலியில் உட்காந்து இங்கே பேசக்கூடிய டாபிக் தலைப்பு என்னமோ வேறு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னு பேசுகிறாரு. இந்தியா கூட்டணிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சம்மந்தம் தெரியல. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசி விட்டுட்டு கடைசியாக அவர்களை பற்றி நான் பேசி நேரத்தை வீணாக்கவில்லைன்னு நம்ம சொல்கிறத பார்த்தா உண்மையிலே ஐயாவுக்கு வந்து ஏதோ மனநல சரியில்லை. நாம் தமிழர் கட்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் ஏதோ அமைதியாக ஏதோ ஒரு மூலையில் போய் உட்காந்துடுறாங்க. ஆனால் ஐயா வந்து கொஞ்சம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பார் போல். ஏன்னா அன்னைக்கு நிலைமைக்கு தேர்தலில் அதிமுகவே பின்னுக்கு தள்ளிருச்சு. அப்போ அதிமுகவிற்கு அடுத்து முதல் இடத்துல இருக்கிறது திமுகவையும் பின்னாடி தள்ளிடுவானுங்க. இதையெல்லாம் நம்ம பார்த்தா நம்ம நெஞ்சு வெடித்து செத்துருவோமே அப்படின்னு ஐயா அவர்களுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கலாம். ஐயா வந்து 100 வருடம் நாம் வாழப்போவதில்லைன்னு சொல்கிறாரு. நீங்கள் மட்டும் கிடையாதுயா, நீங்கள் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அரசியலில் இந்த நாட்டில் எவனுமே 100 வருஷம் வாழ முடியாது. நல்ல தண்ணி கிடையாது, நல்ல காற்று கிடையாது, நல்ல சாலை கிடையாது, நல்ல சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கிடையாது, நல்ல சுற்றுப்புற சூழல் கிடையாது, ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு மணல் நிழல் கூட கிடையாது, ஒரு தூய்மையான ஒரு தண்ணீர் கூட இங்கே கிடைக்கிறது கிடையாது. உலகத்திலேயே சுவையான நீர்னு சொல்லக்கூடிய சிறுவாணி தண்ணி கூட இன்றைக்கி வந்து வாங்கி குடிக்க முடியாத நிலைமைக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாடு போய்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர் குறைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 25 வருடங்கள் கழித்து இந்த பூமியில் வாழ முடியாத நகரம் மாற்றக்கூடிய ஒரு அரசியலை இந்த திராவிட அரசியலும் ஆரிய அரசியலும் சேர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் மட்டும் கிடையாது மரியாதைக்குரிய ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அநீதியெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய நாங்களும் 100 வயது வரை வாழ முடியாது. ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதிகாரம் உங்களிடம் இருந்து எங்களிடம் வந்துவிட்டால், உங்களை எல்லாம் ஓட ஓட துரத்தி விட்டால் இந்த தமிழ்நாடு நல்ல நிலைமைக்கு வந்துவிடும். இனி வரக்கூடிய காலங்களையாவது எம்மின முன்னோர்களை 100 வயது வரை வாழ வைப்பதற்கான சுற்றுப்புற சூழலை உருவாக்குவோம். உங்களை மாதிரி காசுக்காக மலைகளை வெட்டுவது, காசுக்காக காடுகளை வெட்டுவது, காசுக்காக நீரை விற்பது, காசுக்காக நிலத்தை விற்பது, இறுதியில் பதவிக்காக இனத்தையே கொண்டொழிப்பது, இப்படிப்பட்ட கேவலமான துரோகங்களில் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் என்றைக்குமே இருக்க மாட்டோம். உங்களை மாதிரி கருஞ்சட்டை போட்டுக்கொண்டு திராவிடம் பேசிக்கொண்டு தமிழர்களுக்காக போராடக்கூடிய இயக்கங்களை எல்லாம் குறை கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களை மாதிரி அயோக்கியர்களை தான் இந்த நாட்டில் இருந்து முதல்ல விரட்டுறோம். நம்மளும் எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை தான், ஒரு அளவு தான். தொடர்ச்சியாக இவர்கள் வந்து நேர்மையானவர்கள் என்பது போல, இவர்கள் வந்து உத்தமர்கள் என்பது போல பல கட்சிகளை வந்து குறை சொல்வது, பல கட்சிகளை இங்கே வந்து சூழ்ச்சி வலைக்குள் சிக்க வைத்து அவர்களை சமூக ரீதியாக பிளவுபடுத்தி இன்றளவும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து பதவியை அனுபவித்து கொண்டு இருப்பது இந்த திராவிட இயக்கங்கள் தான். ஐயா சுபவீர பாண்டியன்லாம் மனசாட்சியோடு ஒன்று இருந்தால், ஆனால் திராவிட மாடல் ஆட்சியை வந்து அவர் காரி துப்பணும். ஆனால் அதையும் தாண்டி அவர் சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு வேற சொல்லிக்கிட்டு வாய்ச்சவிடால் விட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் போய் நாம் தமிழர் கட்சியை குறை சொல்வதற்கு என்ன தகுதி இருக்குது ஐயா சுபவீர பாண்டியனுக்கு? ஒரு தகுதியும் கிடையாது. இந்த தேர்தல் திமுகவுக்கு அவ்வளோ பெரிய வெற்றி. அந்த 40 நாடாளுமன்ற தொகுதியிலே வாங்கி தமிழ்நாட்டில் திமுக செய்த மாற்றம் என்ன? 2014 செய்த மாற்றம் என்ன? 2019 செய்த மாற்றம் என்ன? 2024 இனி செய்ய போகிற மாற்றம் என்ன? ஒன்றும் கிடையாது. கனிமொழி அவர்கள் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று இருக்கிறாங்க. தூத்துக்குடிக்கு அவங்க செய்த நன்மை என்ன? ஒன்றும் கிடையாது.
சிவகங்கை தொகுதியில் இதே காங்கிரஸ் கட்சியோட தொகுதியாக இருக்கக்கூடிய கார்த்திக் ப சிதம்பரம் மீண்டும் வென்று இருக்கிறாங்க. அவங்க இந்த தொகுதிக்கு செய்ய போகிறதில்ல, ஒன்றும் கிடையாது. விஜய் வசந்த் வென்று இருக்கிறாங்க, செய்ய போகிறதுனா ஒன்றும் கிடையாது. பிறகு என்ன துணிச்சல் இவர்களுக்கு பேசுவதற்கு? நம்ம மக்களை ஏமாத்திடுவோம், எளிதாக வென்றிடலாம், பணத்தை கொடுத்தா இந்த மக்கள் வாக்கு செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறான். பெரியார் படத்தை தூக்கிட்டு போய் 10 பொய்யை அவிழ்த்து விட்டால் வாக்கு போட்டுருவான். கருணாநிதி படத்தை தூக்கிட்டு போய் 10 பொய்யை அவிழ்த்து விட்டால் வாக்கு போட்டுருவான். இதுதான் அவர்களுடைய அதிகபட்ச ஆயுதமே. இதை செய்து மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கி அதிகாரத்திற்கு வந்துவிட்டோம் என்று பேசுவதை விட நேர்மையான வழியில் நின்று மக்கள் என்ன எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்களோ அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு நாம் தமிழர் கட்சி தயாராக இருக்குது. நீங்கள் நாம் தமிழர் கட்சி உறுப்பினரா? நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளரா? நாம் தமிழர் கட்சியில் நிதி எதுவும் கொடுக்குறீங்களா? நாம் தமிழர் கட்சி மேலே எதுவும் அக்கறைப்படுறீங்களா? தமிழனத்தின் மீது அக்கறை எதுவும் இருக்குதா? திராவிடத்தை எதிர்க்கணும்னு அக்கறை இருக்குதா? இருக்கக்கூடிய காடுகளை பற்றி, மலைகளை பற்றி, நீர்களை பற்றி, நிலங்களை பற்றி, இங்கே இருக்கக்கூடிய உரிமைகளை பற்றி, இங்கே இருக்கக்கூடிய மெய்யல் கோட்பாடுகளை பற்றி, இங்கே தமிழ் மீது பற்றி, தமிழர்கள் மீது பற்றி, தமிழர் உரிமைகள் மீது பற்றி எதனா ஒன்று இருக்குதா? எதுவுமே கிடையாது. திமுக கொடுக்கக்கூடிய 200 ரூபாய்க்கு அவங்களுக்கு சொம்புது கொடுங்கிறது மட்டும்தானே உங்கள் வேலை. அந்த வேலையை போய் பாருங்கள். நாம் தமிழர் கட்சியை சீண்டாதீங்க. மறுபடியும் சொல்கிறோம், வயதில் மூத்தவர், செயலில் ரொம்ப பின்தங்கியவராக இருக்கிறீங்க. அதனால் நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பதை இத்தோடு விட்டுக்குங்க. ஏன்னா எங்களால் உங்களை விமர்சிக்க முடியல. பாவம், நீங்கள் 200 ரூபாய்க்கு இவ்வளோ தூரம் வேலை பார்க்குறீங்க. இன்னும் திமுக வச்சு உங்களை மாதிரி ஆட்களை வைத்து வண்டி ஓட்டணுங்கிற நிலைமை திமுகவுக்கு இருக்குது அப்படின்னா எவ்வளோ பரிதாப நிலைங்கிறத பார்க்கக்கூடிய உறவுகள் நல்லா புரிஞ்சுப்பாங்க. 1949 கட்சி தொடங்கிய திமுக 1967 தான் ஆட்சியை பிடிக்குது. 18 ஆண்டுகள் கழித்து அதிகாரத்துக்கு வந்த திமுகவிற்கு நன்கு தெரியும் நாம் தமிழர் கட்சியோட மாநில அங்கீகாரம் நமக்கு பெரும் ஆபத்து என்பதை. அதை அவர்களிடம் 200 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய சுபவீர பாண்டியனுக்கு தெரியவில்லை என்றால், இல்லை தெரிந்தும் தெரியாத மாதிரி நடிக்கிறார் என்றால், இன்னும் நீங்கள் பாதிக்கப்படத்தான் போகிறீங்க, இன்னும் நீங்கள் அச்சப்படத்தான் போகிறீங்கிறத இந்த காணொலி மூலிமா சொல்லிக்கிறேன்.